வெல்கம் டு டாக்கர் டச்வஸ். நம்ம லாஸ்டா பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் அப்படிலாம் நம்ம தொகுத்து பார்த்துட்டு இருந்தோம். அது இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. பாருங்க, இது வந்து பார்த்தா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நமக்கு அதுக்கு முன்னாடி போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிதானே? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட், அடுத்து ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிபிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் படி தான் நம்மளுக்கு வரணும். கிளியர் தானே? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் நான் அப்படி எழுதுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2/7 இருக்கு. நான் 2/7 எழுதுறேன். 2/7. அடுத்த நேருக்கு மைனஸுக்கு மைனஸ். கிளியருங்களா? ஓகே. அடுத்த நேருக்கு செட் ப்ராக்கெட் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ப்ராக்கெட் இருக்கு, சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கும்போது இன்னொரு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். கிளியரா? ஓகே. இப்போ 1/4 டிவைடட் பை டிவிஷன்ல இருக்கு, சரிங்களா? டிவிஷன்ல கொடுத்துட்டு 2/3 அப்படின்னு கொடுத்துறாங்க. இதை நான் என்ன சொல்றேன், பின்னத்துல இருந்து ஒரு வகுத்தல் கொடுத்தா நம்ம அதை தலைகளா மாத்தா பெருக்கல் ஆயிடும். ஆமா தானே? அப்போ 1/4 இது எப்படி எழுதலாம்? தலைகளா மாத்திரம் பெருக்கலாம் மாத்திரம். அப்போ 3 மேல போயிடும், 4 கீழே வந்துடும். கிளியரா? அப்போ இன்டு 3/2, சரிங்களா? 3/2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ் 5/6 அப்படின்னு இருக்கு. இது ப்ராக்கெட்ல இருக்கு, ஓகேங்களா? 5/6, சரிங்களா? நெக்ஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், செட் ப்ராக்கெட். கிளியரா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ 2/7 மைனஸ் செட் ப்ராக்கெட் இருக்கு. இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணணும்னா 1 × 3 3, 4 × 2 8, மைனஸ் 5/6 இந்த மாதிரி. ஓகே. ஓகே. அடுத்து 2/7 மைனஸ் இருக்கு, நான் மைனஸ் போட்டேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது கீழே ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணும். 8க்கும் 6க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா 24. ஓகேண்ணா? பெரிய நம்பர் என்ன? 8 6ஆல வகுப்படாது. நம்ம சொல்லி அதோட அடுத்த மடங்கு எடுத்து பாருங்க, வகுப்படுச்சுன்னா அதான் எல்சிஎம் நான் சொல்லியிருப்பேன். நான் 8 6ஆல வகுப்படாது. 8ஓட அடுத்த மடங்கு 16 6ஆல வகுப்படாது. அடுத்த மடங்கு பார்த்தோன்னா 24 6ஆல வகுப்படும். அப்போ 24 தான் எல்சிஎம். கிளியரா? ஓகே. அப்போ 24 எல்சிஎம் இங்க நான் போடுறேன், 24. ஓகேங்களா? அப்போ இதை எதால பெருக்குனா 24, 3ஆல பெருக்குனா 24. அதனால என்ன பண்றோம்? மேலையும் 3ஆல பெருக்கிறோம். அப்போ 3 3 9 மைனஸ். அடுத்து 6 எதால பெருக்குனா 24, 4ஆல பெருக்குனா 24. அப்போ 5 என்ன பண்றோம்? 4ஆல பெருக்கிறோம். அப்போ 20, சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன இருக்கு? 2/7. இதை கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்? மைனஸ் 11/24 கிடைக்கும். ஓகேங்களா? இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அடுத்து மைனஸ் 11/24 கிடைக்குமா? சரிதானே? இந்த மைனஸ் வச்சு உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். சரிதானே? அப்போ என்ன கிடைக்கும்? 2/7 பிளஸ் 11/24 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தாலுமா 7க்கு 24, 7 24 சார்பாக. அப்ப என்ன ஆகணும்? அது ரெண்டு மல்டிபிள் பண்ணாலே போதும், அது எல்சிஎம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 7 × 24 எவ்வளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 168 கிடைக்கும். சரிங்களா? இங்க எழுதுறேன் 168. 168 7 × 24 168. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இதை எதாவது பெருக்குனா 168, 24 பெருக்குனா 168. இப்போ மேலேயும் 24 பெருக்கிறேன். அப்ப 24 பெருக்குனா 2 24 பெருக்குனா 48. ஓகேங்களா? 24 எதால பெருக்குனா 168, 7ஆல பெருக்குனா 168. அதனால மேலேயும் 7ஆல பெருக்க போறோம். இப்போ 11 7ஆல பெருக்குனா 77 பிளஸ் 77. சரிங்களா? இதை கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 125 டிவைடட் பை 168 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா சி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இந்த சம்பளம் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்களா? ஓகே. இதில் என்ன கொடுத்துருன்னா 64% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 64%, சரி 63% ஆஃப் 3/4/7 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ 63% பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட் பை 100 போட்டுக்கலாம். சரிதானே? அப்போ 63 டிவைட் பை 100. அடுத்து என்ன இருக்கு? ஆஃப்னா என்னது? பெருக்கல் இருக்கும். கிளியரா? இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து இன்னும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருக்கல்னு அர்த்தம். சரியா? பெருக்கல். அடுத்த நாள் 3/4/7 அப்படி கொடுத்துருவாங்க. அப்போ இது கலப்பு பின்னமா கொடுத்துருவாங்க, நம்ம பின்னத்துக்கு மாத்தி ஆகணும். அப்போ இதை வச்சு இதுல பெருக்கி மேல ஆட் பண்ணணுமா? 3 × 7 21, 21 + 4 25 டிவைட் பை 7. சரிங்களா? இப்போ அதை கேன்சல் பண்றதா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண பாருங்க. இப்போ இதுல ஒரு 25 இருக்கும், இதுல 4 25 இருக்கும். அதே மாதிரி 1 7 7, இதுல எத்தனை? 9 7 63. அப்போ 9/4 கிடைக்கும். 9/4 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ல 9/4 இருக்கான்னு பாருங்க. இல்ல. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ வர ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும்? டெசிமலுக்கு மாத்தி ஆகணும். கிளியரா? ஓகே. இப்போ 4ஆல் அடிப்போம். 1 4, 9ல வந்து 2 4 இருக்கும், 2 8.
சரிங்களா? மீதி எவ்வளோ இருக்கும்? 1. 1 4ஆல் வகுப்படாது, அதனால இதில் புள்ளி வச்சு அந்த 1ல ஒரு 0 சேர்க்கணும். இந்த 0 இப்போ 10 ஆயிடும். 10ல் எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும். ஸோ 2 நாள் 8, 2 நாள் 8, மீதி அளவுக்கு 2 இருக்கும். 2 4ஆல் வகுப்படாது, அதனால படிக்கிறேன் ஒரு 0 சேர்த்துக்குவோம். அப்போ 0 சேர்த்தனா இது எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள் 20. அப்போ 2.25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து பார்த்தோம்னா 2 power x equal to cube root of 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, cube root of 32, 32 cube root பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 அப்படி சாரி cube root பார்த்தோம்னா நம்மளுக்கு 32 கியூப் ரூட் பார்த்தா ராங்கா வரும். சரிங்களா? 32க்கு வந்து கியூப் ரூட் கிடையாது. சரியா? நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா அதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கியூப் ரூட் ஆஃப் 32 நம்ம என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த பக்கம் 2ன் அடிமானமா இருக்குங்களா? ஸோ 2ன் அடிமானமா இருந்ததுன்னா இந்த பக்கம் என்ன பண்ணணும்? 2ன் அடிமானமா நம்ம மாற்றி ஆகணும். சரிங்களா? ஓகே, இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 power x is equal to இந்த பக்கம் என்ன இருக்கு? நான் இந்த பக்கம் தனியாக எடுத்துக்கிறேன். கியூப் ரூட் ஆஃப் 32 அப்படின்னு எழுதிக்கலாமா? இதை எந்த மாதிரி எழுதிக்கலாம்னா 2 power x equal to இந்த 3 வந்து என்ன ஆகும்? கியூப் ரூட்ன்றது மேல வந்து மாத்தி எழுதிக்கலாம், அதாவது பின்னமா எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம்னா a பவர் 1/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இதான் அதே மாதிரி எழுதிக்கலாம். 32வை என்ன எழுதலாம்? 32 பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அப்போ இங்க 2ன் அடிமானமாக்கு இங்கே 2ன் அடிமானமா நம்ம மாத்தி ஆகணும். அப்போ 2ன் அடிமானமா மாத்தணும் அப்படின்னா பாருங்க, 2 power x 32வை 2ன் அடிமானம் எப்படி மாத்தலாம்? 2 power 5 எழுதலாமா? 2 power 5 அப்படின்னு எழுதலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? 1/3 அப்படின்னு இருக்குங்களா? ஓகே, இப்போ எப்படி இருக்கு? அடுக்கு மேல அடுக்கு இருக்கு. அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்? அடுத்து பெருக்கிக்கணும். அப்ப பெருக்கணும்னா 2 power x equal to 2 power 5 into 1/3, 2 power 5/3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடிமானம் சமம்னா அடுக்கும் சமம். அந்த ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஓகேனா? இதுல ரெண்டுலயுமே அடிமானம் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன? அடுக்கு ஈக்குவல். அப்ப x is equal to என்னன்னா 5/3 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு டி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி 5√3 + 18√3 - 2√3. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க நம்ம √3 எல்லாமே √3 காமனா இருக்கு. சரி, நம்ம √3 நம்ம ஃபைனலா எழுதிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்பர்ஸை நம்ம கூட்டிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் √3ன்றதை நான் ஃபைனலாக √3 போட்டுக்கிறேன். என்னென்ன இருக்கு? 5 + 18 - 2. ஏன்னா √3யை நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ஆகலையும் 23 - 2 ரைட் தானே? 5 18 - 2. ஓகேனா? சரி, 23 - 2 21 √3 அப்படின்னு வரும். சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பி. சரியா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் தெரியணும். 789 × 789 × 789 + 211 × 211 × 211. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இதுல வந்து பார்த்தோம்னா இது எப்படி இருக்குன்னா இந்த 789 கியூப் எழுதிக்கலாங்களா? அடுத்து பிளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்? 211 கியூப் எழுதலாம். டிவைடட் பை இது எப்படி இருக்கு? 789 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 789 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? -89 789 × 211 + 211 ஸ்கொயர். சரிங்களா? 211 சரி பிளஸ் தான் 211 ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட் இருக்கு. இது என்ன மாதிரி இருக்குன்னா a³ + b³ டிவைடட் பை a² + ab + b². இந்த ஃபார்மேட் இருக்கா? பாருங்க, இங்க a இது, b வந்து 211. ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இங்கே பாருங்க, a² - ab + b². ஸோ இந்த ஃபார்மேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்னால இதோட வேல்யூ என்ன? a + b தான், நம்மளுக்கு தெரியும். ஓகே தானே? ஓகே, இதை நீங்க அவ்வளவா எடுக்க தேவையில்லை. அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை பார்த்ததும் சொல்லிடணும். என்னன்னா இங்க இந்த வேல்யூல நமக்கு தேவையில்லை. இங்க மேல மட்டும் பாருங்க, எப்பவுமே மேல மட்டும் பாருங்க. மேல வந்து கியூப்ல தான் இருக்கு. கியூப்ல இருக்கும்போது இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? இங்க மல்டிபிள பார்த்துக்கூடாது. சரிங்களா? இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நமக்கு மெயின். என்ன கொடுக்குறாங்க? பிளஸ் கொடுத்துருவாங்க. பிளஸ்னா இது ஏனும் இது பின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க, நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிதானே? ஓகே, அப்போ 789 + 211 எவ்வளவு கிடைக்கும்? 1000 கிடைக்குமா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்
இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. 2/3 ஆஃப் 5 1/6 மைனஸ் 4 3/8. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வந்து பார்த்தோன்னா ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம போனோம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்காங்க, கலப்பு பிணத்தில் இருக்கு. நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றி ஆகணும். கிளியரா? ஓகேவா? அப்போ இதில் எழுதிக்கிறோம் 2/3 இல் அப்படின்னு கொடுத்தா என்ன, அது ஆஃப் அப்படின்னு கொடுத்தாலும் இல்லு இங்கிலீஷ் தமிழில் வந்து இல்லு இன்னுன்னு கொடுப்பாங்க. அதனால அதுக்குள்ள மல்டிபிள் இருக்கிறது நம்ம வச்சுக்கிறோம். சரிண்ணா? இப்போ 5 1/6 இது வந்து கலப்பு பின்னமா இருக்கு, அதை பின்னத்துக்கு மாற்றுவோம். என்ன பண்ணலாம், இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணுவோமா? அப்போ 5 × 6 30, 30 + 1 31. சரிங்களா? 31 டிவைடட் பை 6. அடுத்துக்கு மைனஸ் இருக்கு, நான் மைனஸ் போட்டேன். இப்போ இதை வச்சு மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணுவா? 8 32 32 3 35 டிவைடட் பை 8 அப்படின்னு. சரிங்களா? ஓகே. இப்போ 2/3 இன்டூ இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, நான் 6க்கு 8க்கு எல்சிஎம் 24. பார்த்தோமே சொல்றது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எப்படி எல்சிஎம் எடுக்கிறது நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போ 24. அப்போ இதை எதால பெருக்குனா 24? 4ஆல மல்டிபிள் பண்ணா 24. அப்போ மேலேயே நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா, மேலே 4ஆல மல்டிபிள் பண்ணா 1 சரி 24 இன்ட்டு சரி 4 தானே, 31 × 4 124 அப்படின்னு கிடைக்குமா? சரிதானே? ஓகே. அடுத்து மைனஸ் இதை 6ஆல மல்டிபிள் பண்ணா 24. சரியா? சரி. 3ஆல மல்டிபிள் பண்ணா 24. அப்போ இதையும் மேலே என்ன ஒன்று 3ஆல மல்டிபிள் பண்ணணும். மேலே 3ஆல மல்டிபிள் பண்ணா 105 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை எல்சிஎம் 24. கிளியருங்களா? ஓகே. இப்போ 2/3 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். சரி, 124 105 போச்சுன்னா எவ்வளோ நம்ம பார்க்கலாம், ஏன்னா கழிச்சு பார்க்கணும்ல. அப்போ 124ல் 105 போச்சுனால கிடைக்கும் 14. இங்கே 9000, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆயிடும், 19 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? அப்போ 19 டிவைடட் பை 24. சரிதானே? ஓகே. அடுத்து இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ அந்த 2 24 கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 2 12 2 24. வேற அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பெருக்கிடலாம். 1 × 19 19, 3 × 12 36. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 19/36. ஆன்சர் பி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. a plus b plus c equal to 13. a square plus b square plus c square equal to 69. Then find the value. அதாவது ab plus bc plus ca இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். சரி, ஒரு ஃபார்முலா என்னன்னா a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே கொடுத்துருக்குது அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது என்னன்னா ab bc plus ca இதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இவங்களே கொடுத்துட்டாங்க a plus b plus c equal to 13 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன? 13 ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் டு அடுத்து அவங்க a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் வேல்யூ கொடுத்தாங்க. எவ்வளவு? 69 கொடுத்தாங்க. அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 69 plus 2 into ab plus bc plus ca. இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். கிளியரா? ஓகே. இந்த இப்போ என்ன இது கண்டுபிடிக்கணும்னா மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த சைடு கொண்டு வரலாமா? 13 ஸ்கொயர் அளவு 169. இந்த 69 இந்த பக்கம் வச்சுனா ஆகும் மைனஸ் ஆயிடும். மைனஸ் 69. சரிங்களா? ஈக்குவல் டு 2 into ab plus bc plus ca இந்த பக்கம் இருக்குமா? ஓகேவா? இப்போ இரண்டு கழிச்சிட்டா கிடைக்கும் 100 கிடைக்கும். இந்த 2 இந்த பக்கம் வச்சுனா ஆகும் டிவைட் ஆயிடும். சரிதானே? இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆயிடும். நான் ரெண்டு கழிச்சிரேன். கழிச்சா 100. இந்த 2 வந்துச்சுனா டிவைட் ஆயிடும். டிவைட் பை 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் நம்ம என்ன அடிக்கும்? ab plus bc plus ca இருக்குமா? இப்போ 2 100 அடிக்கலாமா? பாருங்க, 4 2 50 2 100. அப்போ ab plus bc plus ca ஓட வேல்யூ என்னன்னா 50. சரிங்களா? ஆன்சர் B is correct. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க 4096 ஸ்கொயர் ரூட் வேல்யூ அவங்களே 64 கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு இவங்க இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 4096 பிளஸ் 40.96 பிளஸ் 0.004096 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இவங்களே ஸ்கொயர் ரூட் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேனா? அப்போ இதோட வேல்யூ என்ன? 64. அப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ இதோட வேல்யூ என்ன? 64. அடுத்து பிளஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இதோட வேல்யூ முழு நம்பரை வச்சுக்குவோம். 4096 தானே.
ஸோ அதில் வேல்யூ ஸ்கொயர் ரூட் வேல்யூனா 64. ஆனால் இங்கே ஒரு 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்குல்ல, ஓகேங்களா? 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது சிங்கிள் டிஜிட்டாக மாறிடும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கிளியராக நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு 4 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ 5 3 2 6 இப்படி 4 டிஜிட்டலி சரி இங்கே ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோம். 4 டிஜிட்டல் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா எனக்கு என்ன ஆகும்னா 4 டிஜிட் 2 டிஜிட்டாக மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த டிஜிட் வந்து பாதியாக குறையும். இப்போ 6 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 3 டிஜிட்டாக மாறிடும். 8 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 4 டிஜிட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அந்த டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கிறது ஹாஃபாக குறையும். சரிங்களா? ஓகே. அப்போ இதில் 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சுக்கலாம். சரிதானே? ஓகே. அடுத்து ப்ளஸ். அடுத்து இதை முழு நம்பராக வச்சுக்குவோம். சரிங்களா? 4096 வச்சுக்குவோம். 4096 அதை ஸ்கொயர் ரூட் வேல்யூ அவங்களே 64 கொடுத்தாங்க. ஆனால் இங்கே எத்தனை டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுருக்காங்க? 1 2 3 4 5 6 6 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சிருந்தா நம்ம எத்தனை டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆல்ரெடி இங்கே 2 டிஜிட் இருக்கு, இன்னொரு டிஜிட் தேவை. அதை என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 0 நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 0.065 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணும்போது நம்ம வரிசை எழுதிக்கிட்டா நம்மளுக்கு ஈஸி. நான் 64 எழுதிக்கிறேன். 0.000 எத்தனை 0 நம்ம போட்டுக்கலாம். சரி, ஏன்னா 64 முழு நம்பர். அடுத்து அந்த டெசிமலுக்கு நேரம் கரெக்டாக அதை நம்ம ஆட் பண்ணுறது கரெக்டாக வரும். ஓகேனா? இது யூனிட் டிஜிட், அதாவது பார்த்தோன்னா இது வந்து ஒற்றை யூனிட் டிஜிட், ஒற்றைப்படை. சரி, ஒன்றாம் இலக்கம். ஒன்றாம் இலக்கம் இங்கே எங்கே இருக்குது? 4 இருக்கு. அப்போ இதுக்கு நேரம் 6, இங்கே பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் இங்கே 4. அப்போ இங்கிட்டு 0 எத்தனை 0 சேர்த்துக்கலாம். சரிதானே? அடுத்து இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, 0 பாயிண்ட். அடுத்து 0.64 அப்படின்னு இருக்குங்களா? இதை நம்ம ஆட் பண்ணுவோம். பாருங்க, 4 6 4.4 + 6 10 0 மீதி 1 70. இப்போ 70.464. அப்போ இதில் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பி, 70.464. நெக்ஸ்ட் ஒன், த வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் 1 + 1/x + 1, அடுத்து 1 + 1/x + 2 இந்த மாதிரி கொடுத்து x + 4 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படி கேட்குறாங்க. ஸோ அல்ஜிப்ராவை கேட்டாலே நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அல்ஜிப்ரான்னு கேட்டாலே என்ன பண்ணலாம்? ஒரு வேல்யூ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு 1ன்ற ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். கிளியரா? ஓகே. அப்போ இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணா, இங்கே நான் 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? 1 + 1/2 வருமா? ஏன்னா 1 + 1 2. சரிதானே? 1 + 1/2 அப்படின்னு வருமா? ப்ராக்கெட். நெக்ஸ்ட் இங்கே ப்ராக்கெட், இங்கே போகிறேன். இங்கே எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 1 + 2 எவ்வளவு? 3. ஓகேண்ணா? 1 + 1/3. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா 1 + 1/x + 3 இருக்குல்ல? அப்போது இங்கே 1 போட்டோன்னா அளவு 1 + 3 அளவு 4ன்னு இருக்குமா? அப்போது 1 + 1/4. நெக்ஸ்ட் இங்கே 1 போட்டோன்னா என்ன பண்ணிக்கும்? 5 அப்படின்னு வந்துடும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா 1 + 1/5. கிளியருங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இது கலப்பு பின்னமாக இருக்குது. இது சரி 1 + அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து பார்த்தா இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு? ஓகேண்ணா? இப்போ இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணணுமா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணி இங்கே மேலே ஆட் பண்ணோம்னா 1 2 2 1 3 3/2. அடுத்து இன்ட்டு ப்ராக்கெட்னா பெருக்கல் அர்த்தம். இப்போ 1 3 3 3 1 4 4/3. அடுத்து ப்ராக்கெட். அடுத்து இங்கே 1 4 4 4 1 5 5/4 இன்ட்டு இதில் 1 5 5 5 1 6 6/5. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணதான் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். பாருங்க, 3 3 கேன்சல் ஆயிரும், 4 4 கேன்சல் ஆயிரும், 5 5 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக இருக்கிறது என்ன? 6/3. சரிண்ணா? 6/2 6/2. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன போட்டேன்? எக்ஸுக்கு நான் என்ன போட்டேன்? எக்ஸுக்கு நான் 1 போட்டேன். எனக்கு ஆன்சர் வந்துச்சு, என்ன இருந்துச்சு? 6/2 வந்துச்சு. இதை இன்னும் நீங்கள் சுருக்கலாம். பாருங்க, 1/1 1 2 3 2 ஸோ 3 வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் எனக்கு ஆன்சர் 3 வருது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் ஆன்சர் 3 வருமோ அதான் ஆன்சர். கிளியரா? ஓகே. இங்கே எக்ஸுக்கு 1 போடுவோம். 1 போட்டால் 1 + 5 6. பாருங்க, 1 + 1/6. இதை அங்கே மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணால் 1 × 6 6 6 + 1 7/6 வருமா? அப்போ இது கிடையாது, இதுவும் வர வாய்ப்பில்லை. ஏன்னா 1/6 வந்துடும். சரி தானே? நம்மளுக்கு 3 வரணும். இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன? 1 + 5 6 / 1 + 1 2. இதை அடிக்கலாமா? 1 2 3 2 6. இப்போ ஆன்சர் பார்த்தா 3 தான். அப்போது எக்ஸுக்கு நான் 1 போட்டேன், எனக்கு ஆன்சர் 3 வந்துச்சு. அப்போ எங்கே 1 போட்டால் 3 வந்துச்சு? ஆப்ஷன் சியில் தான் 1 போட்டால் நம்மளுக்கு 3 வந்தது. சரிங்களா? இதை பாருங்க, 39,852 வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்தாங்க. அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த 81 × 12 81 × 12 அப்படி இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இது எக்ஸ் வேல்யூ தான் வேணும்.
நமக்கு எக்ஸை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதை வந்து நான் டிவைட பின்னத்தில் இருக்கிறத சரி வகுத்தில் இருக்கிறத நான் என்ன பண்ணேன் பின்ன மாற்றிக்கிறேன். சரிதானே? இப்போ இந்த ரூட் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுனாலும் பெருக்கல் ஆயிடுமா? இந்த பக்கம் இருக்கும் 39,852. சரிங்களா? ஈக்குவல் டு இந்த பெருக்கல் இது வந்து அந்த பக்கம் போச்சுன்னா இங்கே வந்து பெருக்கல் வந்துடும். இந்த வேல்யூ வந்து இந்த பக்கம் சொன்னா டிவைட் ஆயிடும். சரிதானே? அப்போ 81 டிவைட் பை 81 × 12 டிவைட் வந்துடும். ஈக்குவல் டு அந்த பக்கம் நாங்கள் ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்கோம். சரிதானே? இந்த ரூட் எக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா நாங்கள் பெருக்கல் ஆகும். இந்த வேல்யூ இந்த பக்கம் வச்சுன்னா நாங்கள் வகுத்தல் ஆயிடும். கிளியரா? ஓகே. இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இதோ 9 அடிக்கும். 9 அடிச்சுன்னா இது 9 9 81. சரிதானே? இது 9 அடிச்சுன்னா 4 9 36. மீதி எவ்வளவு? 3. 4 9 36. சரிங்களா? மீதி 2. 2 9 18. 2 9 18. மீதி 7. 8 9 72. சரியா? 8 9 72. சரியா? ஓகே. அடுத்து இப்போ இதையும் அடிக்கும். ஓகேவா? நான் 4 அடிக்கிறேன். 4 அடிச்சுன்னா 3 12. 1 4 1 4. இதுல வந்து பார்த்தோன்னா 7 28. சரிதானே? அப்போ இங்க நம்ம 0 வச்சுக்கிறோம். 1 4 10 40. மீதி 2 7 28. சரிங்களா? மறுபடியும் இதை 3 அடிச்சு பார்க்க போகிறோம். பாருங்க, 1 3 3 3 9. இங்க 2 6 6 18. மீதி 2 9 3 27. சரிதானே? அடுத்து இதை 9 அடிச்சு பார்ப்போம். பாருங்க, 1 9 9. இதுல 4 9 36. 1 9 9. அப்போ 41 கிடைக்குது. என்னது? ரூட் எக்ஸோட வேல்யூ 41. சரிதானே? நம்மளுக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கேள்வி மார்க் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேண்ணா? அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா என்ன பண்ணணும்? இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 41 ஸ்கொயர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 1681 வரும். சரிங்களா? 41 ஸ்கொயர் பார்த்தா 1681 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தா நம்ம லாஸ்டா ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி மாடல் தான் இதுவும். இது வந்து பார்த்தோம்னா 9.8 கியூப் மைனஸ் 6.8 கியூப். சரிங்களா? அப்படின்னு கொடுத்தது 9.8 ஸ்கொயர் பிளஸ் 9.8 இன்ட்டு 6.8 பிளஸ் 6.8 ஏதாவது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? a கியூப் மைனஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மெட்ல இருக்கு. நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபார்மெட்ல இருந்தாலே நான் என்ன சொல்லிட்டேன்? இங்க என்ன சிம்பிள் இருக்குன்னு மட்டும் பாருங்க நான் சொன்னேன். ஏன்னா இருக்கு மைனஸ் இருக்கு. அப்போ a மைனஸ் b பிளஸ் இருந்துச்சுன்னா a பிளஸ் b. கிளியரா? ஓகே தானே? அப்போ இங்க ஏன்றதுன்னா 9.8ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்றது 9.8 மைனஸ் bன்றது 6.8. 6.8 ரெண்டையும் கழிச்சா இப்போ ரெண்டையும் கழிச்சா எவ்வளவு? 3 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? இந்த கணக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்ல அடிச்சலாம் இந்த மாதிரி கணக்குகளை. பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + √2 எனில் ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x மதிப்பு என்ன? மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாலே நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கேட்டாலே இங்க மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கான்னு பாருங்க. கொஸ்டின்ல பிளஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் வேல்யூ எடுக்கணும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். கிளியரா? இங்க மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா? மைனஸ் இருக்கு. சரி, அப்ப எந்த வேல்யூ எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வேல்யூ எடுக்கணும். செகண்ட் வேல்யூ என்ன? 2. ஆனா இதான் ஆன்சர் கிடையாது. உங்களுக்கு நான் புரியுதான் 2 அப்படின்னு. சரிங்களா? இங்க ஸ்கொயர் ரூட், அதாவது பார்த்தா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருந்தாலே என்ன பண்ணணும்? சரி, இந்த 2வை என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? எப்பவுமே இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 2ஆல பெருக்குங்க. சரிங்களா? மைனஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் வேல்யூ 2ஆல பெருக்குங்க. இங்க மைனஸ்ன்றதுல இதை நான் 2ஆல பெருக்கிறேன். 2ஆல பெருக்கினா எனக்கு கிடைக்கும் 4. இங்க ரூட் பெருக்கலாம். ரூட்ல கொடுத்ததால நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு போகுது. என்ன கிடைக்கும்? ஆன்சர் 2. அவ்வளவுதான். 2 செகண்ட் நம்ம ஆன்சர் போடலாம். ஓகேவா? மைனஸ்னா செகண்ட் வேல்யூ, பிளஸ்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இங்க ரூட்ல வந்து பார்த்தா 2/n = 64 n மதிப்பு என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இங்க நல்லா பாருங்க, இங்க இரண்டின் அடிமானமா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நம்ம இரண்டின் அடிமானமா மாத்தி ஆகணும். கிளியர் தானே? ஓகே. அப்போ ரூட் ஆஃப் 2/n = 64 பாத்தீங்களா?
இதை நம்ம 64 எப்படி எழுதலாம், இரண்டின் அடிமான நம்ம மாத்துறதா 2 power 6 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. அப்ப இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், a power 1/2 எழுதிக்கலாம். அப்ப இதே அதே மாதிரி எழுதிக்கலாமா? அப்ப இதை எப்படி எழுதலாம், 2 power n இருக்கு, அதுக்கு மேல 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா பிரிக்கலாமா? அப்போ இது அடுக்கு மேல அடுக்கு இருக்கு, அப்ப பிரிக்கலாம். அப்போ 2 power n/2 அப்படின்னு வரும். சரிதானே? ஈக்குவல் டு 2 power 6. இப்போ அடிமானம் சமவெனில் அடுக்குகள் சமம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. சரிதானே? அப்போ n/2 ஈக்குவல் டு 6 அப்படின்னா n மட்டும் வேணும்னா இந்த 2 அந்த பக்கம் போயிடுமா? அப்ப பெருக்கினா என்ன கிடைக்கும், 6 × 2 12. அப்ப என்னோட வேல்யூ பார்த்தா உங்களுக்கு 12 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. Next, if x by 2/7 equal to 6/7, the value of x minus y divided by x plus y plus 14/19 is அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அதாவது இந்த வேல்யூ x by 2/7 ஓட வேல்யூ 6/7னா இதோட மதிப்பு என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நல்லா பாருங்க, x க்கு நேரா என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்ப x is equal to 6. y க்கு நேரா என்ன இருக்கு, 2y equal to 7. ஓகேனா? அப்ப நாங்க எழுதறேன் 2y equal to 7 அப்படினா y equal to நாங்க இந்த 2 டிவைட் ஆயிடுமா, அப்ப 7/2. ஓகேனா? இந்த வேல்யூ எடுத்து இத நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிதானே? ஓகே. அப்ப இங்க x எவ்வளவு, 6 மைனஸ் y எவ்வளவு, 7/2. 7/2 அடுத்து டிவைடட் பை x plus y, அப்போ 6 plus 7/2. கிளியர் தானே? அடுத்து என்ன இருக்கு, பிளஸ் 14/19 அப்படி இருக்குங்களா? ஓகே. இதை அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிண்ணா? இப்போ இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கடிக்கிறேன், இங்கே மைனஸ் இருக்கு. ஓகேண்ணா? 6 × 12, 12ல் 7 போச்சுன்னா 5. அப்போ 5/2 டிவைடட் பை இங்கே இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டிக்கலாமா? 6 × 12, 12 7 19. 19/2 பிளஸ் 14/19 அப்படிங்கிறது. ஓகேண்ணா? இப்போ பாருங்க, இந்த 2 2 கேன்சல் ஆயிருமா, ரெண்டுலையுமே சமமா இருக்கு. 2 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்குங்க, 5/19 plus 14/19 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டு பார்த்தோம்னா டினாமினேட்டர் ரெண்டுலையுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ 19 நம்ம எடுத்துக்கலாம். 19 மேல ரெண்டு ஆட் பண்ணலாமா, 5 plus 14 19. ஸோ 19 19 கேன்சல் பண்ண கிடைக்கும் ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1. ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே. இந்த கொஸ்டின் இது பார்த்தோன்னா கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து 29 கிடையாது 2A அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது வந்து 29 கிடையாது 2A, இதை மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இது எப்படி எழுதிக்கலாம்னா, A divided by x minus A plus A divided by y minus A. சரிங்களா? இப்போ இதை வச்சு இதை இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாமா, பண்ணலாமா? ஓகே. இதை வச்சு இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். என்ன ஆகும், A × y minus A அப்படி கிடைக்குமா? அடுத்து பிளஸ் இங்கே இதை வச்சு இதை இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன ஆகும், A × x minus A டிவைடட் பை x minus A × y minus A அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? சரி, ஓகே. இப்போ இதில் பெருக்கிறாங்க, அதை பெருக்கலாம், உள்ள வச்சு நம்ம பெருக்கலாம். கிளியரா? ஓகேவா? அப்போ நல்லா பாருங்க, இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணா AY மைனஸ் இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா A². சரிங்களா? இங்க இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணா பிளஸ் AX, இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா மைனஸ் A² டிவைடட் பை இங்க இது ரெண்டு பார்க்குறேன் நான். சரிங்களா? இதை அப்படி எழுதலாம், x minus A y minus A அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இது பார்த்தோன்னா 2A² கிடைக்குமா? ஓகேண்ணா? இது வந்து பார்த்தோன்னா மைனஸ் 2A². இங்கே அதுக்கு முன்னாடி இதை நான் எழுதிக்கிறேன். சரி, இதை எழுதுறேன் நான் எப்படி, இதுலேயும் AY அதாவது AY ப்ளஸ் AX மைனஸ் இது ரெண்டு கூட என்ன கிடைக்கும், 2A² அப்படின்னு கிடைக்குமா? டிவைடட் பை x மைனஸ் A y மைனஸ் A. கிளியருங்களா? இப்போ இது ரெண்டுலையும் ஏவை நான் காமனாக எடுத்தோம்னா y ப்ளஸ் எக்ஸ் கிடைக்குமா? சரிங்களா? இது ரெண்டு ஏவை காமனாக எடுத்தோம்னா கிடைக்கும் y ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுலையும் ஏவை காமனாக வெளியிருக்கேன், என்ன இருக்கும், y ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 2A² அப்படின்னு கிடைக்குமா? டிவைடட் பை x மைனஸ் A y மைனஸ் A. சரிங்களா?
இப்போ நம்மளுக்கு தெரியும் இங்க எக்ஸ் பிளஸ் ஒய், நல்லா பாருங்க, இங்க எவ்வளவு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன 2a. அதே தானே இங்க இருக்கு, ஒய் பிளஸ் எக்ஸ்னாலும் எக்ஸ் பிளஸ் ஒய்னாலும் ஒன்று தான். ஓகேனா, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்னது 2a, இங்க நான் 2 போடுறேன். இந்த வேல்யூ பார்த்தா 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூனா சரி, a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னா 2a இன்ட்டு 2a மைனஸ் இங்க மைனஸ் 2a ஸ்கொயர் டிவைடட் பை இங்க x மைனஸ் a y மைனஸ் a. சரிங்களா, இதை நம்ம மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 2a ஸ்கொயர் கிடைக்குமா, 2a ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் டிவைடட் பை x மைனஸ் a y மைனஸ் a அப்படின்னு இருக்குமா. ஓகே, நல்லா பாருங்க, இங்க 2a ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது நமக்கு தெரியும். ஓகேனா, அப்போ 0 டிவைடட் பை சம்திங் வந்துச்சுன்னா வேல்யூ என்னது, ஆன்சர் 0 தான் இருக்கும். ஓகேனா, இப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 0. கிளியரா, இதை வந்து கரெக்டா மல்டிபிள் பண்ணி காமனா வெளியே இருக்கிறது தான் அது விஷயம். அதை நம்ம கரெக்டா பண்ணி நம்ம மைனஸ் மட்டும் கரெக்டா, பிளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டா போட்டுருங்க. ஓகேங்களா, ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இதோட ஆன்சர் தப்பா வந்துடும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் இது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சொல்லிட்டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 5 ப்ளஸ் டாட் எக்ஸெட்ரா 1 டிவைடட் பை 9 இன்ட்டு 10 அப்படின்னு கொடுத்து மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த வேல்யூவை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும்னா 1 பை 2 இன்ட்டு 3 பார்த்தீங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 டிவைடட் பை 3 எழுதிக்கலாம். எழுதலாம் பார்த்தா எழுதிக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, நல்லா பாருங்க, இது ரெண்டு கழிச்சு கொடுக்குமா, இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுமா, அப்போ 1 இன்ட்டு 3 3, இதை வச்சு இங்கே பெருக்கும் பொழுது 1 இன்ட்டு 2 2 டிவைட் பை கீழே 2 பெருக்கும் 2 இன்ட்டு 3. சரி, அதை கழிச்சா 1 பை 2 இன்ட்டு 3 வருதா. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம இப்படி எழுதிக்கலாம். சரிண்ணா, அப்படியே அப்படின்னா இந்த வேல்யூவை எப்படி எழுதிக்கலாம், 1 டிவைட் பை 3 மைனஸ் 1 டிவைட் பை 4 எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை 4 மைனஸ் 1 டிவைட் பை 5 எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை 9 மைனஸ் 1 டிவைட் பை 10 எழுதிக்கலாம். கிளியர் தானே, ஓகேண்ணா. இப்போ நம்ம வரிசை எழுதிடுவோம். ஓகேவா, ஸோ பாருங்க, இது எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை 2 மைனஸ் 1 டிவைட் பை 3, அடுத்த நாளைக்கு ப்ளஸ்க்கு நான் ப்ளஸ் போட்டேன். இது எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை 3 ப்ளஸ் 1 டிவைட் பை 4, அடுத்து ப்ளஸ், சரி ப்ளஸ்ல இது மைனஸ் பார்த்திங்களா, அடுத்து ப்ளஸ், அடுத்த நாளைக்கு 1 டிவைட் பை 4 மைனஸ் 1 டிவைட் பை 5, 1 டிவைட் பை 4 மைனஸ் 1 டிவைட் பை 5 ப்ளஸ் டாட் எக்ஸெட்ரா. இது எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை 9 மைனஸ் 1 டிவைட் பை 10. இப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், அடுத்து என்ன கிடைக்கும், மைனஸ் 1 டிவைட் பை 5னா அடுத்த வெளியே என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை பிளஸ் 1 டிவைட் பை 5 இருக்கும். எப்படி கேன்சல் ஆகி போவோம், இங்க பிளஸ் 1 டிவைட் பை 9னா இதுக்கு முன்னாடி மைனஸ் 1 டிவைட் பை 9 இருக்கும். சரிங்களா, இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 பை 2 மைனஸ் 1 பை 10. ஸோ இதுதான் என்னது ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரிண்ணா, ஓகே. இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தோன்னா எல்சிஎம் எடுத்தா 10. ஆமா தானே, 2க்கும் 10க்கு எல்சிஎம் 10. அப்போ இது 5ஆல பெருக்கினா 10, மேலேயும் நம்ம 5ஆல பெருக்கிறோம், மேலே 5ஆல பெருக்கினா 5 மைனஸ் இது 1ஆல பெருக்கினா 10, இப்போ மேலே 1ஆல பெருக்கினா மைனஸ் 1 டிவைட் பை எல்சிஎம் 10. இதை கழிச்சா ஆல்ரெடி 4 பை 10 கிடைக்குமா, இதை அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். அடிச்சா 2 2 இங்க 5 2, அப்போ என்ன கிடைக்கும், 2 பை 5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, இதோட ஆன்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 பை 5. சரி, இந்த கொஸ்டினை நம்ம பார்த்து தான் அடிக்கணும். எப்படி அப்படின்னா, இவ்வளவு எக்ஸ்பெக்டா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க 1 பை 2 இருக்கா, ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க 1 பை 2 இருக்கு, லாஸ்ட் வேல்யூ வேணா 1 பை 10. இதை மட்டும் நீங்க கழிச்சா போதும், டைரக்டா இந்த ஸ்டெப் வந்துடும். சரி, ஏன்னா மிடில் இருக்க வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆகும். சரிண்ணா, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 பை 2 மைனஸ் 1 பை 10, இது ரெண்டு கழிச்சியம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 பை 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கிளியர் தானே. ஸோ நம்ம பார்த்த ஆன்சர் தான் சொல்றேன், இது எக்ஸ்பெக்டா நம்ம பண்றது. சரிதானே, நெக்ஸ்ட் இங்க வந்துடும். 12 கியூப் பிளஸ் 13 கியூப் பிளஸ் 25 கியூப், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கியூப் வேல்யூஸ் தெரிஞ்சிடணும். கண்டிப்பா இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12 கியூப் எவ்வளோன்னு போடுங்க, 13 கியூப் எவ்வளோன்னு போடுங்க, 25 கியூப் எவ்வளோன்னு போடுங்க. ஓகேங்களா, இது 3 இது ரெண்டே ஆட் பண்ணி இதை கழிச்சுங்க, செக் பண்ணி பார்க்கலாம் நீங்களே. ஓகேங்களா, இது சின்ன சாதாரண கணக்கு தான், நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, ஓகே. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, இந்த கொஸ்டின் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. 147 பிளஸ் 1 பை 42 ஸ்கொயர், மேலே வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறாங்க. அடுத்து மைனஸ் 147 மைனஸ் 1 பை 42 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கு,
a plus b the whole square ஃபார்முலா இருக்கு, இது a minus b the whole square ஃபார்முலால இருக்கு. சரிங்களா? ஓகேவா? சோ அந்த ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன் நான். ஓகேவா? இது a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. சரியா? a minus b the whole square ஃபார்முலா a square plus b square minus 2ab. சரியா? கிளியரா? இங்க எப்படி இருக்கு? a plus b the whole square minus a minus b the whole square. Clear தானே? அப்போ a plus b the whole square minus a minus b the whole square equal to என்ன? a square plus b square plus 2ab minus a minus b the whole square. என்ன? a square plus b square minus 2ab. கிளியருங்களா? ஓகே. இப்போ இந்த மைனஸ் வந்து இதுக்கு எல்லாத்தையுமே காமன். அப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப இங்க என்ன நினைக்கும்? a square plus b square plus 2ab minus என்ன ஆகும்? a square ஆயிரும். இதை வச்சு மல்டிபிள் பண்ணா மைனஸ் b ஸ்கொயர், இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா பிளஸ் ஆயிரும். மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2ab plus 2ab. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இருக்கிறது என்ன? 2 plus 2ab, இங்க ஒரு 2ab, ரெண்டுலயுமே பிளஸ் தான் இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? 4ab ன்னு கிடைக்கும். சரிதானே? ஓகேவா? அப்ப இதுல a என்ன வச்சிருந்தோம்? 147, b என்ன வச்சிருந்தோம்? 42, 1/42. ஓகேனா? இன்ட்டு 1/42 இன்ட்டு என்னது? 4ab தானே? அப்ப 4 இன்ட்டு 147 இன்ட்டு 1/100 வெறும் 42. இப்போ அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். ரெண்டாவது அடிக்கலாமா தான்? பாருங்க, 2 2 4, இதுல 21 இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து இதை எதாவது அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சுன்னா இதுல 7 3 21, இதுல 4 3 12, மீதி அளவு 2, 9 3 27. அடுத்து 7ஆல் அடிக்கலாம். 1 7 7 7 7 49. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப 2 × 7 14 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு பி. சரியா? டி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 4th root of 81 plus cube root of 216 plus 5th root of 32 அப்படின்னு கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. 4th root of 81, அதாவது 81ஓட 4th root என்னன்னா 3. ஓகேனா? பிளஸ் cube root of 216. சரிங்களா? 216ஓட cube root என்னன்னா 6. சரிதானே? ஓகே. அடுத்து பிளஸ் 32, 5th root of 32. ஸோ 32ஓட 5th root என்ன? 2. ஸோ அப்போ 3 plus 9 6 9 9 plus 2 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங். இதை மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிம்பிளானதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கணக்குல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா தமிழ்ல தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லையும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்ல தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் தமிழ்லையும் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. சாரி, இங்கிலீஷ் மாறிக்குதோ? ஸோ ஓகே. பாருங்க, இதுல வந்து பார்த்தோன்னா மேட்ச் பண்ண சொல்றாங்க. பொறுத்துக்கன்றாங்க. இதோட வேல்யூ இங்க எதுல இருக்குன்னு நம்ம கரெக்டா பார்க்கணும். சரிதானே? நல்லா பாருங்க. இங்க வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா இதுல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இதோட கியூப், அதாவது 1 cube plus 6 cube plus 8 cube இருக்கு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ கண்டிப்பா ஒரு பெரிய நம்பரா தான் வரும். கண்டிப்பா தானே? ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா அந்த 4 ஆப்ஷன் இருக்கிற பெரிய நம்பர் என்ன? இதா இருக்கு, இதுதான் வரும். அப்படி இல்லைன்னா பையோட வேல்யூ சின்னதா நமக்கு தெரியுது. பையோட வேல்யூ நமக்கு தெரியும். பையோட வேல்யூனா 22 பை. சரியா? அப்போ இது வந்து பி. கிளியரா? ஓகேவா? ஓகே. வேற என்ன நமக்கு தெரியும்? தெரிஞ்சது மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா அடிக்கலாம். ஓகேங்களா? மேட்ச் பண்றதுக்கு இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். 4மே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது எடுத்தோம்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ல நம்ம ஸ்பீடா அடிச்சிடலாம். அதனால தான் நான் சொல்றேன் நான். அப்போ நல்லா கவனிங்க. இங்க பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ பிக்கு நேரம் எங்க 1 இருக்குன்னு பாருங்க. பிக்கு நேரம் எங்க 1 இருக்கு? இங்க 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. ஏவும் டி தான் ஆன்சரா இருக்கும். கிளியர் தானே? ஓகே. அடுத்து என்ன எழுதிக்கலாம்? சரி, இதை எழுதிக்கிறோம். இதை எழுதிட்டோம்னா 1 கியூப் என்ன? 1 பிளஸ் 6 கியூப் அளவு 216 பிளஸ் 8 கியூப் பார்த்தோன்னா 64 64 × 8 8 32 2 மீதி 3 6 24 24 27. ஸோ 722. சரியா? 272. சரியா? 6 8 48. சரி, 48. சாரி, 32 2 மீதி 3 48 48 51 512. சரிதானே? 512. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாலும் கிடைக்கும் 729 கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஏ. சரிண்ணா? அப்போ ஏவில் வந்து என்ன இருக்கணும்? 4 இருக்கணும். இப்போ இது ரெண்டை மட்டும் நான் பார்க்குறேன். இங்கே ஏழு இங்கே 4 இருக்கு, இங்கே மட்டும் தான் 4 இருக்கு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா ஏழை 3 இருக்கு. அப்போ எது சரி? ஆப்ஷன் ஏதான் சரி. இந்த மாதிரி ஏதாவது 1 2 செக் பண்ணிட்டா போதும்.
அடுத்தது நீங்க செக் பண்ண அவசியம் இல்லை, டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் கேட்டிருந்தாங்க, இப்போ குரூப் 4ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதே மாடலில் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே டாட்டா எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் இதில் கேட்டாலே இதில் 6 இருக்கா, இந்த 6 எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரியா? சரி, இந்த 6 எப்படி பிரிச்சுக்கலாம்? 6 இந்த 6 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 3 எழுதலாமா? கிளியரா? இந்த 6 இதை பார்த்ததுமே ஆன்சர் சொல்றேன். இந்த 6 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 3 நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி இங்க பிளஸ் இருக்கான்னு பாருங்க. பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் ஆன்சர், மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் ஆன்சர். ஸோ இங்க பிளஸ் இருக்கு, அப்போ இது பெரிய நம்பர் ஆன்சர் 3. அப்போ ஒரு ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a/b = 3/4, 8a + 5b = 22, then the value is அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ஓகே, இப்போ a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நல்லா பாருங்க. இப்போ b மட்டும் கொண்டு போறேன். இப்போ b இந்த சைடு வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா இப்போ a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். b மட்டும் வச்சுக்கிறேன். சரிங்களா? a மட்டும் வச்சுனா இந்த b இந்த பக்கம் வச்சுனா ஆகும், அங்க போய் பெருக்கலாயிருமா? அப்போ a எப்படி எழுதிக்கலாம்? 3/4b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? புரியுதுங்களா? அப்போ a இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம்? 3/4b ன்னு எழுதிக்கலாம். ஓகேனா? இந்த இடத்துல நான் எழுதுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? a இருக்கிற இடத்துல 3/4b ன்னு எழுதிக்கிறேன். ஓகேனா? ஆனா கேள்வி என்ன கேட்டா a கேட்றாங்க. அப்ப a கேட்டா b ஐ மாத்தி எழுதிக்கோங்க. ஓகேல? b கேட்டா இந்த மாதிரி வச்சுக்கலாம், b ஈக்குவல் டு வச்சுக்கணும். சரி, a கேட்டா என்ன ஆகணும்? b ஈக்குவல் டு வச்சுக்கணும், b கேட்டா a ஈக்குவல் டு வச்சுக்கணும். கிளியரா? ஓகே, இப்போ இங்க b இருக்கா, இந்த b இந்த சைடு கொண்டு வந்துருவா, இந்த சைடு கொண்டு வந்தானாக்கும் டிவைட் ஆகும், இது a அந்த பக்கம் வச்சுனா மல்டிப்ளை ஆகும். கிளியர் தானே? அதாவது இன்னும் கிளியரா நான் சொல்லணும்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க a கேட்டிருக்காங்க b கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? a கேட்டிருக்காங்க. a கேட்டா b ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிதானே? b ஐ கண்டுபிடிக்கணும்னா இங்க a/b = 3/4 இருக்கா? ஓகேண்ணா? இப்போ இந்த b மட்டும் தான் என்ன நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா b யோட வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி a கண்டுபிடிக்க முடியும். அதான் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ b வேணும்னா என்ன பண்ணலாம்? இதை நம்ம தலையில மாத்திக்கலாமா? b/a அப்படி மாத்திக்கிறவா? இதை இந்த பக்கம் தலையில மாத்தினா இந்த பக்கம் என்ன தலையில மாத்திக்கிறோம், 4/3. இப்போ a அந்த சைடு போச்சுன்னா நமக்கு b கிடைக்குமா? அப்போ b = 4/3. இந்த a அந்த பக்கம் போச்சுன்னா × a வந்துரும். அப்போ b இருக்கிற இடத்துல என்ன போட போறோம்னா 4/3 × a அப்படின்னு போட போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இதை நம்ம எடுத்துப்போம். இங்க என்ன இருக்கு? 8a பிளஸ் இங்க 5b இருக்குங்களா? 5b இருக்கிற இடத்துல b யோட வேல்யூ என்ன? 4/3 × a. ஓகேனா? அப்போ 5 × 4/3a = 22 எடுக்கலாமா? சரிதானே? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை பிரிக்கலாமா? 8a பிளஸ் 20/3a = 22 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? ஓகே, இப்போ நான் இது ரெண்டுக்கு இதை வச்சு இங்க பெருக்கி மேலே ஆட் பண்ணிக்கலாமா? கிளியர் தானே? ஓகே, இதுக்கு முன்னாடி ரெண்டுலையுமே ஏவை நான் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். 8 + 20/3 = 22. இப்போ இதை வச்சு இங்க பெருக்கி மேலே குடிக்கலாமா? 3 × 24, 24 + 20 44. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்? 44/3 அப்படிங்கிற = 22. இப்போ நம்மளுக்கு ஏ மட்டும் தான் வேணும். ஏ மட்டும் என்னன்னா இந்த வேல்யூ என்ன ஆகும்? இந்த பக்கம் போறப்ப தலைகளாக மாறும். ஸோ தலைகளாக மாறுச்சுன்னா இங்க நான் எழுதுறேன் a = ஆல்ரெடி என்ன இருக்கு? 22 இந்த சைடு இருக்கு, 22. இந்த 4/3 அந்த பக்கம் வச்சுன்னா தலைகளாக மாறும். அப்போ என்ன கிடைக்கும்? 3/44 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? இந்த 4/3 சரி 44/3 அந்த பக்கம் வச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு தலைகளாக மாறிடும். இதை அடிக்கிறாங்க அடிச்சுக்கலாம். இதுல ஒரு 22 இருக்கும், இதுல 2 22 இருக்கும். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். அப்போ a = என்ன? 3/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா b. நான் மறுபடியும் நான் சொல்றேன், கொஸ்டின்ல a கேட்டிருக்காங்களா b கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. a கேட்டா ஏன்னா ஒண்ணும் b ஐ கண்டுபிடிக்கணும். சரிதானே? b ஐ கண்டுபிடிச்சு ரெண்டாவதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இதே b கேட்டாங்கன்னா a-வை கண்டுபிடிச்சு இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு டைரக்ட் ஆன்சர் வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கொடுத்து √5 + √3 / √5 - √3. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஜுகேட் மெத்தட் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். சரிங்களா? கான்ஜுகேட் மெத்தட் நமக்கு தெரியும்ல. என்ன பண்ணுவோம்? கீழே இருக்கிற நம்பர் தான் பார்ப்போம். ஓகேனா? அது மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் எழுதிக்கிறோம், பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் எழுதிக்கிறோம்.
கிளியரா? ஓகே, இப்போ நான் கொஸ்டின் அடிக்கிறேன். √5 + √3 அடுத்து √5 - √3. ஸோ கீழே இருக்கிறது பார்த்தோன்னா மைனஸ் இருக்கு, அதனால நம்ம ப்ளஸ் எழுத போகிறோம். இப்போ மேலே கீழே ப்ளஸ் எழுத போகிறோம். √5 + √3 / √5 + √3. சரி, இது எப்படி எழுதிக்கலாம்? a + b × a + b இருக்கா? a + b × a + b = a + b the whole square. கிளியர் தானே? அப்போ √5 + √3 the whole square divided by இது a - b × a + b. So a - b × a + b = a² - b². இங்க இது என்ன? √5. √5 ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும். இப்போ வெறும் 5 வந்துடும். சரிண்ணா? மைனஸ் அடுத்து b இருந்ததுன்னா √3. √3 ஸ்கொயர் பண்ணா வெறும் 3 கிடைக்கும். சரியா? ஓகே, அடுத்து இதை நம்ம a + b the whole square ஃபார்மேட்ல எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் a². a² னா √5. √5 ஸ்கொயர் பண்ணா 5 + b². b வந்து √3. √3 ஸ்கொயர் பண்ணா 3 + 2ab. அப்போ 2 × √3 √5 × √3. கிளியரா? டிவைடட் பை இங்க 5ல 3 போச்சுன்னா 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றதா சொல்லிக்கலாம். 5 + 3 8 + 2 வந்து எப்படி இருக்கு? √5 × √3 √15. கிளியர் தானே? ஏன்னா ரூட் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரூட்டுக்கு வெளியில இருக்கிற நம்பரும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ரூட்டுக்கு வெளியில இருக்கிற நம்பர் வச்சு ரூட்டுக்குள்ள மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. கிளியர் தானே? ரூட் நம்பர் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு நான் கிளியரா சொல்லணும்னா இந்த எப்படி எழுதிக்கலாம்? √5 × √3 பார்த்தீங்களா? இது எப்படி எழுதலாம்? ஒரே ரூட்டா எழுதிக்கலாம். 5 × 3 √5 × 3 எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இப்போ √5 × 3 அளவு 15. சரிண்ணா? டிவைடட் பை 2. ஓகேண்ணா? இப்போ நம்ம இதுல 2 பொதுவாக காமனாக வெளியே எடுத்துக்குவோம். சரிதானே? இதை நான் 2 வெளியே எடுத்தேன். வரைக்கும் 2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். இது 4 வந்துடும். இதுல 2 வெளியே எடுத்தா எனக்கு 4 வரும். பிளஸ் இதுல 2 வெளியே எடுத்தா √15 வரும். டிவைடட் பை 2 இருக்கு. கிளியரா? 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் வேல்யூ 4 + √15 கிடைக்குமா? ஸோ இதுல 4 + √15 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.